டூ வீலர் எடுத்துக்கிட்டு வீட்டிலேருந்து அப்படியே கோபிச்செட்டிப்பாளையம் வயல் பக்கம் போகலான்னு சொல்லிட்டு. ஏன்னா இப்போ இனி வயலெல்லாம் உழவு ஓட்ட போகிறாங்க. அதனால் வாய்க்காலில் ஃபுல்லாக தண்ணி விட்டுட்டாங்க. இந்த மாதிரி தண்ணி விடுற சமயத்தில் அந்த வயலில் உழவு ஓட்டுறதெல்லாம் பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். இந்த வாய்க்காக்கரையில் டூ வீலரில் போனோம்னா அவ்வளோ செமையாக இருக்கும், சூப்பராக இருக்கும். அது இப்போ கொஞ்ச நாளாக மழை பெஞ்சிருக்கனால இந்த பச்சை பசேர்னு பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். அப்படி தான் பார்க்குறப்ப தூரத்தில் இந்த வாத்துக்காரங்களோட டென்ட்டு அப்படியே கண்ணுக்கு பட்டுச்சு. எப்போவுமே இந்த மாதிரி நெல் அறுவடை முடிஞ்சப்போ அந்த வாத்துக்காரங்க தூரத்துலேருந்து தமிழ்நாட்டிலேருந்து எங்கெங்கேயோ பார்த்திங்கன்னா அவங்க வண்டிகளோட வாத்துக்களோட வந்துடுவாங்க. கிட்டத்தட்ட அடுத்து உழவு ஓட்டுற வரைக்கும் பார்த்திங்கன்னா 1 மாதம் 2 மாதம் இங்கே டென்ட் அடிப்பாங்க. அது பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஏகப்பட்ட வாத்துகளோட அப்படியே வந்திருந்தாங்க. சரி, வாத்துக்கள் ஏதாவது விலைக்கு தருவாங்களான்னு சொல்லிட்டு அவங்க குடியிருப்பு இருக்கிற இடத்துல போய் கேட்குறப்ப முட்டை வாத்து விலைக்கெலாம் தரமாட்டோம் அப்படின்னாங்க. சரி, முட்டை இருக்கான்னு கேட்குறப்ப முட்டை கொடுத்தாங்க. அந்த முட்டைக்கு கூட ஒரு காசு வாங்கவே இல்லை. பரவாயில்ல, வாத்துக்கார ஃபேமிலி பார்த்திங்கன்னா இப்படி ஒரு ஃப்ரீயாக கூட ஒரு அன்பாக அப்படி முட்டை அப்படியே கொடுக்குறாங்க. சரின்ட்டு கொஞ்ச நேரம் அங்கேயே இருந்துட்டு இந்த வாத்துக்கள்லாம் பார்த்திங்கன்னா வழக்குள்ளே இருந்த வாத்துக்கள்லாம் வயலுக்குள்ளே அப்படியே ஓட்டிகிட்டு போவாங்க. அதுவும் அந்த குச்சி வச்சு துரத்துறப்ப வாத்துக்கள்லாம் வரிசையாக அப்படியே ஒன்றுக்கு பின்னாடி ஒன்று போகும் பாருங்கப்பா. அப்படியே நின்று பார்த்துக்கிட்டே இருக்கலாம் போல் இருக்கும். அப்படியே கரெக்டாக வரிசையாக ஒருத்தருக்கு பின்னாடி ஒருத்தர் அப்படியே போகும். முன்னாடி வாத்து எப்படி போகுதோ அதேமாதிரி வாத்துக்கள் கூட்டம்லாம் பின்னாடி அப்படியே போகும். அந்த வயலுக்குள்ளே இறங்குற அழகு சூப்பராக இருந்தது. சரின்னு பார்த்துட்டு அவர் கொடுத்த வாத்து முட்டையோட சரின்னு சொல்லிட்டு அப்படியே வீட்டுக்கு அப்படியே சேர்ந்தோம்.